விலைவாசியை விட படுவேகமாக ஏறிக்கொண்டே இருக்கிறது அன்சிகாவின் சம்பளம். அரண்மனை படத்தின் வெற்றிக்கு பிறகு 1.5 கோடி சம்பளம் வாங்கி வந்த அன்சிகா இப்போது 2 கோடி சம்பளம் கேட்கிறாராம். இது என்ன கொடுமை என்றால், அரண்மனை படத்திற்கு பிறகு அன்சிகா நடித்த படம் எதுவும் வெளியாகவில்லை. மீகாமன் படம் டிசம்பர் 25ஆம் தேதி வெளிவர உள்ளதா. அதற்குள் 50 லட்சம் சம்பளத்தை உயர்த்தி மீட்டரில் சூடு வைத்தது ஏன் என்று பார்த்தால், அன்சிகா தற்போது நடித்து வரும் மீகாமன் மற்றும் ஆம்பள படங்கள் நிச்சயம் ஹிட்டாகும் என்று நம்புகிறாராம். இப்போது பழைய சம்பளத்திற்கு நடிக்க ஒப்புக்கொண்டு விட்டால் தான் நடித்த படங்களின் வெற்றிக்கு பிறகு கூடுதல் சம்பளம் கேட்க முடியாது. எனவே முன்கூட்டியே சம்பளத்தை உயர்த்தி விட்டாராம் அன்சிகா. ஒரு படத்தில் நடிக்க 2 கோடி பில் போடும் அன்சிகா விளம்பர படங்களுக்கும் பெரிய அளவில் தான் பில்லை போடுகிறாராம். கட்டுமான நிறுவனம் ஒன்று சமீபத்தில் வாஷிங் பவுடர் ஒன்றை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது. அதை பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு தங்களுடைய பிராண்டில் நடிக்க அன்சிகாவை அணுகியது. அந்த விளம்பரத்தில் நடிக்க 50 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கிறார் அன்சிகா. அதாவது 4 நாட்கள் படப்பிடிப்பிற்கு 50 லட்சம். பண விஷயத்தில் அன்சிகாவின் அம்மா படுகராரான மம்மியாக இருக்கிறாராம். நடிப்பதற்கு சம்பளம் ஆகுவதிலும் மட்டுமல்ல, எக்ஸ்ட்ரா இன்கம் விஷயத்திலும் நமக்கு இன்கம் ஏதாவது கிடைக்குமா என்று கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கொண்டு பார்க்கிறாராம். படங்களில் பொருட்களை அன்சிகா பயன்படுத்துவது போல் நடிக்க வேண்டும் என்றால், அதாவது இன்ஃபிலிம் ஆட், அதற்கு தனியாக பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாராம் அன்சிகாவின் அம்மா. சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு பிராண்டை பயன்படுத்துவது போல் ஒரு காட்சி படமாக்கப்பட்டிருந்தது. அந்த பொருளை படத்தில் பயன்படுத்த 25 லட்சம் பணம் வாங்கினாராம் தயாரிப்பாளர். இதை கேள்விப்பட்ட அன்சிகாவின் அம்மா 25 லட்சத்தில் பாதியை கொடுத்தால்தான் அந்த பிராண்டை அன்சிகா அணிந்து நடிப்பார், இல்லை என்றால் நடிக்க மாட்டார் என்று கரார் செய்துள்ளார். வேறு வழி இல்லாமல் பாதி தொகையை தண்டம் அழுதாராம் தயாரிப்பாளர்.